ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு அஜித் குமார் நடிப்பில் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, அஜித்தும் த்ரீசாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிடுறாங்க. த்ரீசா பிரெக்னண்டா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில த்ரீசாவுக்கு மிஸ்கரேஜ் ஆகிருது. ரொம்ப வருஷம் கழிச்சு த்ரீசா அஜித்தை டைவர்ஸ் பண்ணு நினைக்கிறாங்க. பட் அஜித் எப்பவும் போல த்ரீசா மேல அன்போட இருக்காரு. இந்த சமயத்துல த்ரீசா தன்னோட அப்பா வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்றாங்க. இதனால அஜித்தும் த்ரீசாவும் அவங்களோட கார்ல ஊருக்கு போக பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆரோவோட கார் அஜித் காரை இடிக்கிற மாதிரி வருது. இதனால அஜித் தன்னோட சாமர்த்தியத்தால எதுவும் நடக்காம பாத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்ல அஜித் தன்னோட காருக்கு பெட்ரோல் போடுறாரு. அப்பவும் ஆரவ் அங்க வந்து பிரச்சனை பண்றாரு. மறுபடியும் அஜித்தும் த்ரீசாவும் கார்ல டிராவல் பண்றாங்க. திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆகிடுது. அந்த இடத்துல செல்போன் சிக்னலும் கிடைக்கும் இருக்கு. என்ன செய்யணும்னு தெரியாம அஜித்தும் த்ரிஷாவும் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அர்ஜுனும் ரெஜினாவும் ஒரு பெரிய ட்ரக் வண்டியில வராங்க. அவங்க அஜித்துக்கும் த்ரிஷாவுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதனால த்ரிஷாவை ஒரு ரெஸ்டாரண்ட்ல விட்டுட்டு மெக்கானிக்கை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறோம் சொல்லி த்ரிஷாவை அவங்க கூட ட்ரக்ல கூட்டு போறாங்க. அவங்க கூட போன த்ரிஷா மறுபடி திரும்பி வரவே இல்லை. இதுக்கப்புறம் தான் அஜித்துக்கு தெரியுது அர்ஜுனும் ரெஜினாவும் சேர்ந்து த்ரிஷாவை கடத்திட்டாங்கன்னு. இதுக்கப்புறம் அஜித் த்ரிஷாவை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா? த்ரிஷா காணாம போக என்ன காரணம்? கடைசியில அஜித் யாரெல்லாம் பழி வாங்கினாரு? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் அஜித் குமார் தான். இந்த கேரக்டரை இவரை தவிர வேற யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி படத்துல நடிச்சிருக்காரு. அவரோட ஸ்டைலிஷ் கட்டப்பும் பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஹாலிவுட் ஹீரோ லெவலுக்கு சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல அஜித் நின்னா மாசு, உட்கார்ந்தா மாசு, நடந்தா மாசு அப்படி எதுவுமே இல்ல. படத்தோட கதைக்கு ஏத்த மாதிரி தான் அஜித்தோட கேரக்டர் இருந்துச்சு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கேரக்டர்ல சூப்பரா கலக்கிருக்காரு. ரெஜினா கசன்ட்ரா இந்த படத்துல ஒரு நல்ல வில்லி கதாபாத்திரத்துல சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நேர்த்தியா போகுது. படத்துல உள்ள சவதிகா சாங் சூப்பரா இருக்கு. அஜித் ஒரு பெரிய கும்பல் கிட்ட மாட்டிக்கிடுவாரு. அது மட்டும் இல்லாம த்ரீசாவை எப்படி காப்பாத்துவாரு அப்படிங்கிற மாதிரி படத்துல சில சீன் கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் படத்துல பரவலாம இருக்கு. படத்துல கார்ல வச்சு ஆரவ் கூட அஜித் ஒரு ஃபைட் பண்ணுவாரு. அந்த சீன் கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அந்த ஃபைட் சீன்ல விடாமுயற்சி பிஜிஎம் பிளே ஆகும். அது இன்னும் வேற லெவல்ல இருந்துச்சு. படம் நிறைய இடத்துல ஸ்லோவா போகும்போது அனிருத்தோட மியூசிக் தான் கை கொடுத்திருக்கு. சினிமாட்டோகிராஃபில லொகேஷனை காட்சிப்படுத்திய விதம் பிரமாதமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ஸ் லேகிங்கா இருக்கு. படத்துல அஜித்தோட கேரக்டர் ரைட்டிங் சரியில்லைன்னு தான் தோணுச்சு. அஜித் கார்ல போயிட்டே இருக்காரு. வில்லன் கேங்ல உள்ள யாரோட முகமாவது தெரிஞ்சா அவங்கள ஃபாலோ பண்ணி அப்படியே பின்னாடி போறாரு. இப்படிதான் த்ரிஷாவை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. மத்தபடி இன்டெலிஜென்டா எந்த ஒரு விஷயமும் பண்ணல. முக்கியமா நடிகை த்ரிஷாவோட கேரக்டர் ரைட்டிங் ரொம்ப டம்மியா இருக்கு. படத்தோட ஆரம்பத்துல மட்டும்தான் த்ரிஷா ஓரளவு தெரியுறாங்க. மத்த நேரம்லாம் அவங்கள எங்கேயாவது கைகால் கட்டி படுக்கதான் வச்சிருக்காங்க. பாதி படத்துக்கு அப்புறம் படத்துல சில லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. படிச்சவங்க சப்டைட்டில் வச்சு புரிஞ்சுப்பாங்க, மத்தவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. டைரக்டர் மகிழ் திருமேனி ஒரு யூனிக்கான டைரக்டர். அஜித்தும் ஒரு நல்ல நடிகர். பட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரீமேக் மூவி பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் அது ஏத்துக்க முடியல. படத்துல ஹீரோவோட கார் தான் வேற வேற இடத்துக்கு டிராவல் ஆகுது. பட் படம் பாதி கட்டத்துக்கு மேல ஒரே இடத்துல டிராவல் பண்ண மாதிரி தான் இருக்கு. இந்த விடாமுயற்சி மூவி எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் கவர் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா கேள்விக்குறிதான். இந்த விடாமுயற்சி படத்தை மகிழ் திருமேனி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல அஜித், த்ரிஷா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ரெஜினா கசன்ட்ரா, ஆரவ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.